ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ரெட்டு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையும் உடைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாயை லேசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, நல்ல வேகமாக மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். 2 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 4 பீஸ் கிடைக்கும்ல. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். இப்போது நம்ம அந்த கலக்கி வச்சுருந்தோம்ல, அந்த முட்டையை எடுத்து அதில் சேர்த்துட்டு அந்த அடிப்பகுதி ஃபுல்லாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை இந்த மாதிரி நம்ம அடிக்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் மடக்கிறப்ப ப்ரெட்டு உடையாமல் இருக்கும். 1 நிமிஷம் போல் மூடி வச்சு வெந்துட்டால் போதும். கொஞ்சம் பொறுமையாக அதை அப்படியே திருப்பி விட்ருவோம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. சீஸ் பேக்கெட்டில் வரும்ல, அதில் 1 பீஸ் எடுத்து அதையும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு 2 ப்ரெட்டு மேலே அடிக்கிட்டு அதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கிறதுனால ப்ரெட்டு கொஞ்சம் மெதுவாக தான் டோஸ்ட் ஆகும். இது 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் 2 தடவை 3 தடவை பரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆனவுடனே எடுத்துட்டேன். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவோ இல்லை ஸ்நாக்ஸுக்கோ சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது சீஸ் மெல்ட் ஆகி அந்த ப்ரெட்டில் அந்த முட்டையோடு சேர்றப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.